தெரியுமாம்மா. அவள் அவங்களோட சுற்றும் போதே இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நான் வரேன், வீட்டில் வந்து பேசிக்கிறேன். சரி வெய்மாம்மா, நான் பசங்களோட வெளியே வந்திருக்கேன். வெய், நான் பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் நம்ம வீடியோஸ் எல்லாம் அவ்வளோக்கா ரீச் ஆகலை. நமக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஷூட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி நானும் பாலாவும் ஒரு லொக்கேஷனை போய் பார்த்தோம். இட்ஸ் வெரி ஹண்டிங் லொக்கேஷன். ஆக்சுவலி எஸ்பெஷலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அது நார்மலாக வந்துட்டு ஒரு ஏரிக்கரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு மரம் ஒன்று பார்த்தோம். சம்திங் ஏதோ ஒரு ஹண்டர் ஸ்கேரிங்காக ஏதோ ஒரு மரம் இருந்துச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள சம்திங் வேறு மாதிரி ஒரு சம்திங், அது காண்ட் எக்ஸ்பிளைன், அது சம்திங் வேறு மாதிரி ஏதோ கனெக்ட் ஆச்சு. ஆனால் டெஃபினட்டாக தெரியும் அங்கே ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குது அப்படின்றது. அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு அங்கே மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு ஷூட் எடுத்துட்டோம் அப்படின்னா சேனல் ரீச் தான். ஆனால் அது நம்ம பண்ணி ஆகணும், கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும். மாப்பிள, நான் ஒன்று சொல்லட்டுமா? அறுத்துக்கலாம் மாப்பிள, நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பிள்ளை எதுக்கு, நமக்கு எதுக்கு? ஆமாம், முடிச்சு விட்டுறலாமாம்மா. இப்படித்தான் எங்கள் பங்காளி வீட்டு பிள்ளைங்களையே அடித்து புதைச்சி விட்டோம். சாமி கும்பிட்டு யாருக்கு எதுவும் தெரியாமல் கும்பிட்டு போயிட்டோம். ஹலோ. சொல்லு பாலா. டேய் சாரிடா, நேற்று என்னால் மீட்டிங்கில் ஒழுங்காக ஜாயின் பண்ணிக்க முடியல. உனக்கு நிவாஸ் அந்த லொக்கேஷன் பற்றி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுற, நீங்கள் 2 பேருமே நாளைக்கு உடனே போய்ட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகேடா. இங்கே இரு, நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். போய் பார்த்து போடா. ராஜா, மச்சான், அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க? இதுவும் எனக்கு சரியா பல்லடா. வாடா போகலாம். டே, இன்னும் 2 லொக்கேஷன் தான், வா பார்த்துட்டு போயிடலாம். டே, இது ஓகேவான்னு பாரு. என்னாச்சுடா, வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்க? டேய் இல்லைடா, வாடா போகலாம். டேய், இந்த முடிச்சாவன்டா இன்னைக்கு. இன்னும் ஒரே ஒரு லொக்கேஷன் தான் இருக்கு. இது வேற ஒரு நாள் பார்த்துக்கலாம்டா. நீ வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்க மச்சி, என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. இந்த ஒரே ஒரு லொக்கேஷன் தான், ப்ளீஸ் எனக்காக வா. இந்த ஒன்று மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். டேய், அவன் சொன்ன இடம் இங்கே தான், எங்கன்னு தெரியல. இங்கே தான், இங்கே சொன்னான். அவனே கூப்பிடுறான்.
ஹலோ ஏய் என்னாச்சுன்னே தெரியலடா. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது வந்து குச்சி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கு. எனக்கே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் டீக்கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். டீயை சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட என்னான்னு பேசிட்டு அவன்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவன் வீட்டுக்கு அனுப்பணும். டேய் நீ என்னதான் ஆச்சு சொன்னினா தானே தெரியும். அப்படியே உக்காந்துட்டு இருந்தா ஏன்னா ஒன்று யாரோ என்கிட்ட அழுது மாதிரி இருந்துச்சு. காதில் யாரோ பேசினாங்க. ஏதோ தப்புண்டானா வச்சு எனக்கு யாரும் ராஜன் கூப்பிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியும். டேய் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு நீ உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. சரியா, நீ அது இதுன்னு திங்க் பண்ணிவிட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்காத. நீ போயிட்டு நல்லா வீட்டில் ரெஸ்ட் எடு. நீ ரெஸ்ட் எடுத்தினா எல்லாம் நார்மல் ஆகிடும். ஓகேவா, மீதியெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஆ ராஜா, ஒரு அழகான ஊர். அந்த ஊருக்கு நடுவுல ஒரு அழகான ஏரி இருந்துச்சு. அந்த ஏரி சுற்றி பலதரப்பட்ட சமுதாய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஏரியில ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தண்ணி எடுக்க உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த மற்ற சமுதாய மக்கள்லாம் சேர்ந்து இந்த ஏரி பொதுவானது, யாரு வேணா பயன்படுத்திக்கலான்னு ஒரு பஞ்சாயத்தை கூட்டி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த வழி நிறைஞ்ச ஊர்ல ஒரு அழகான காதல் கதையும் உருவானுச்சு. ராஜா, இருவாச்சி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண். அவள் செஞ்ச தப்பே ராஜாவை காதலிச்சதுதான். ஆமா, ராஜா ஒரு அதிக சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். ராஜா இருவாச்சியை காதலிக்கிறது ராஜாவோட ஊர் மக்களுக்கும் ராஜாவோட நண்பர்களுக்கும் சுத்தமா பிடிக்கல. ராஜாவோட நண்பர்களும் உறவினர்களும் ராஜாவை கண்டிச்சாங்க. ஆனா ராஜா கேட்குற மாதிரி இல்லை. அதனால அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ராஜாவை வேற ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த நேரத்தை பயன்படுத்தி இருவாச்சியை தீர்த்தரலாங்கிறதான் அவங்களோட முடிவாக இருந்துச்சு. அடுத்த நாள் இருவாச்சி ஏரிக்கரைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கோசரம் வந்துட்டு இருந்தா. அவள் வர நேரம் பார்த்து ராஜாவோட நண்பர்கள் சில பேர் மரத்துக்கடி ஒளிஞ்சிருந்தாங்க. இருவாச்சி ஏரிக்கரையை நெருங்கினதுக்கப்புறம் அவளை சுற்றி வளைச்சாங்க. இந்த மனிதர்களை பார்த்த உடனே இருவாச்சிக்கு இருதயம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் ஒரு பெரிய காட்டை எடுத்து இருவாச்சி தலையில அடிச்சு தரன்னு ஒரு மரத்துக்கடி இழுத்துட்டு போனான். அங்கிருந்த ஆண்கள் பல பேர் இருவாச்சியை சரமாரியாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதே மரத்துக்கு மேலே அவரோட கழுத்தை கைத்தால நெருக்கி தூக்கில் போட்டாங்க. இருவாச்சியோட கடைசி மூச்சு போகிற வரைக்கும் ராஜா வந்துட மாட்டானா
என்னை காப்பாற்ற மாட்டானா அப்படிங்கிற எண்ணம் தான் அவளுக்கு இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் ராஜா வரவே இல்லை. இருவாச்சியின் கடைசி மூச்சு அங்கேயே நின்றுச்சு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா 2 சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை. இருவாச்சியை எந்த இடத்துல அடித்து கொண்டு அந்த மரத்துக்கடி தூக்கில் போட்டாங்களோ அதே இடங்களில் பல பேர் பல விதமாக இறக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது பெரிய பிரச்சனையாக மாறிடும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இருவாச்சியோட ஆவி சாந்தமடைகிறதுக்கு இருவாச்சியை கடவுளாக மாற்றினாங்க. ஒரு குலதெய்வ வழிபாடாக அந்த ஊரில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களும் ஒத்துக்கிட்டு இருவாச்சிங்கிற ஒரு கடவுளை உருவாக்கி சாமியாக கும்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் திருவிழா மாதிரி இருவாச்சி அம்மனுக்கு ஒரு படையல் போடலான்னு அந்த ஊர் மக்கள் நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இருவாச்சி அம்மனை இவங்க வடிவமைச்சு சிலையாக கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த ஊரில் மறுபடியும் பல சாவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. இதனாலேயே அங்கிருந்த பாதி மக்கள் ஊரை விட்டு போக ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த ஊரில் யாரும் அங்கே வரவே இல்லை. அந்த காலத்தில் விபத்தாலையும் போராலையும் இறந்து போகிற சில மக்கள்களையும் மனுஷங்களையும் குலதெய்வமாக கும்பிடுற பழக்கம் நம்மளோட கலாச்சாரத்தில் இருந்துச்சு. தன்னோட சொந்த வீட்டிலையும் சொந்த சமூகத்திலையும் இருக்கிற மக்களையே கொண்டு அவங்கள கடவுளாக மாற்றுற பழக்கமும் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ இருக்க சிவா தான் முந்தைய ஜென்மத்து ராஜா. முந்தைய ஜென்மத்து ராஜா தான் மீண்டும் சிவாவாக பிறந்திருக்கான். இருவாச்சியோட ஈர்ப்பால் மறுபடியும் ராஜா அந்த மரத்துக்கிட்ட வந்தான். சிவாவோட தோற்றத்தில் தனக்கு நடந்த கொடுமைகள்லாம் இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது, அப்படி நடக்க போகிற சம்பவத்தையும் நீ தான் தடுக்கணும்னு இருவாச்சி இப்போ இருக்க சிவாவுக்கு புரிய வச்சான். டேய் மாப்பிள, சொல்லுவோம்மா. நாம நினைச்ச மாதிரியே அந்த நாய் நம்ம வீட்டு பிள்ளையை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்டா மாப்பிள. சரி, ஃபோனை வைங்க. இப்ப நீ எங்க இருக்கிற? அவனை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி